ஏன்டா சதையை பிடிச்சி இழுத்துட்டு இருக்கிற, கழுத்தை பிடிச்சி அவனுக்கு வலிக்குமா வலிக்காதா? சுப்பிரமணிய வலிக்குண்டு சாமி, அப்படி பிடிச்சி இழுத்துட்டு இருக்க, விடு, வலிக்குண்டா அவனுக்கு, பாவண்டா பைரா, பைரா பாவம், விடு. வரும் தொந்தரவு தாங்க முடியாம ஓடிட்டான். மத்தியா திரும்ப வரான். சரி நீ அடங்க மாட்ட, அவன் திரும்ப இழுக்க போறான் பாரு. சரி சரி சரி, அவங்ககிட்ட கொடுத்துரு, அவன் சைனாமா. என்ன சாமி கட்டி போடணுமா சாமி? சுப்பிரமணிய எங்கடா வாழை ஆட்டிட்டு போற, கட்டி போடலாமா? சரி கொண்டா, சைனை கொண்டா, கட்டி போடலாம், சைனை கொண்டா. சுப்பிரமணி தண்ணி ஊற்றிக்கிறியா? ஆ தண்ணி ஊற்றிக்கிறியா சாமி? ஊற்றிக்கிறான், தண்ணி ஊற்றிக்கிறான், நான் திரி விடு தண்ணிய. இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக திருவிடு, அவனுக்கு தண்ணி பத்தல. படுத்துக்க இல்லைண்ணா சுப்பிரமணி, சுப்பிரமணி படுத்துக்கூடா, படுத்துக்கோ. அவன் படுத்தாதான் கரெக்டாக இருக்கும், தலையே நலையில பாரு. படுத்துக்கோ சுப்பிரமணி. இன்னும் பக்கத்தில் போய் உட்காரணும். அவன் எந்திரிக்கவே மாட்டான் தண்ணி மட்டும். சுப்பிரமணியா ஊத்தியாச்சா? இன்னும் ஊத்திக்கிறியா தண்ணி? பயிரெல்லாம் உட்காரவே மாட்டான், தோட்டம் உட்கார மாட்டான் தண்ணிகிட்ட. இவன் மட்டும்தான் ஆர்வமாக உட்காந்துக்குவான், எவ்வளோ நேரம் வேணாலும் தண்ணியில் உட்காந்துருப்பான் செல்லக்குட்டி. செம்மையிலே சுப்பிரமணி போதுமாடா, போதும், நாளைக்கு ஊற்றிக்குவேன். எந்திரி எந்திரிடா, 5 நிமிஷம் விட்டா தூங்கிடுவேன். உன்னை பற்றி எனக்கு தெரியும், எப்படி அம்ட்டான்னு. தூங்குறதுக்கு ரெடி ஆகிட்டார் தலைவர். ஆஃப் பண்ணாலும் அவன் அங்கே தான் இருப்பான். செல்லக்குட்டியே தூங்கிட்டாரே, தூங்கிட்டாரு தலைவரே. அவன் எந்திரிக்க மாட்டான், நீ தொட்டி தண்ணியே காலி பண்ணாலும் எந்திரிக்க மாட்டான்.